வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபீஷியல். இப்பொழுது தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக என்ன போய்கிட்டுருக்குன்னா, ஆர்டியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு அட்மிஷன் ஆர்டியில் நடைபெறுமா நடைபெறாதா? இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு டவுட் ஆகிப்போச்சு இன்றைய சூழ்நிலையில். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆர்டி அட்மிஷனை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆர்டிஇ அட்மிஷன் டேட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதுவரை அறிவிக்கப்படவில்லை? உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே தெரியும் ஏன் இந்த பிரச்சனை. நம்ம மத்திய அரசாங்கம் இதுவரை இதற்கான நிதியை ஒதுக்கவில்லை. எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதாவது 617 கோடி நிதி இந்த ஆண்டு வர வேண்டியது இருந்தது. இதுவரை நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இதை நம்ம கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையின் மூலம் வெளியிட்டிருந்தார். இந்த நிதியை பெறுவதற்கு தமிழக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு உள்ளது. கடிதங்கள் மூலமாக இதனுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்துள்ளது இதுவரை. ஆனால் எந்த விதமான நமக்கு சாதகமான எந்த விதமான நிகழ்வும் இதுவரை நடைபெறவில்லை. வருஷம் மே மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதத்தில் அட்மிஷனுக்கான டேட்டு எல்லாம் முடிஞ்சிடும் ஆர்டிஇக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் எந்த விதமான டேட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை இதுவரைக்கும். இப்போ எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மனநிலையில் இருக்கீங்க, வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் இந்த ஆர்டி அட்மிஷனுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு லாஸ்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் மிச்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிதி பற்றாக்குறை பிரச்சனை வந்து கொண்டே உள்ளது. இந்த ஆண்டு அட்மிஷன் நடைபெறுமா நடைபெறாதா ஆர்டியில் என்ற கேள்விக்கு என்னிடம் இருந்த ஆன்சர் என்னென்னா, இந்த ஆண்டு நிச்சயமாக ஆர்டியில் அட்மிஷன் நடைபெறும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். வருடம் நடத்தப்படுகின்ற இந்த ஆர்டி அட்மிஷன் மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நடைபெற்றது. ஆனால் இந்த வருஷம்தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்னென்னா இந்த வருஷம்தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதா, இல்லை போன வருஷம், இதுக்கு முந்தின வருஷம், இல்லை ஆர்டியில் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அவங்க ஆர்டியில் கண்டினியூவாக தொடர முடியுமா, அவர்களின் நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக என்ன என்னுடைய பதில்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை அந்தந்த பள்ளிக்கு தமிழக அரசாங்கம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போகிறதில்லை. இந்த ஆண்டு அதாவது 25-26 இந்த ஆண்டுக்கான நிதி தான் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுவும் கிளியர் ஆயிரும். அனைத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். ஸோ நமக்கு நம்பிக்கை மட்டும்தான் ஒரே வழி. ஸோ நம்புங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். இந்த ஆர்டி அட்மிஷன் ஒரு புறம் இருக்கட்டும். உங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்டியிலேயே எடுக்கணும்னு வைக்காதீங்க. வேறு ஆல்டர்னேட் ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்கள். ஆர்டியில் ஏதாவது சீட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அதில் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீஸை கட்டுறதோ இல்லை டியூஷன் ஃபீஸை கட்டுறதோ கொஞ்சம் டிலே பண்ணி பாருங்கள், ஒரு மாதத்துக்காக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரின்ஸிபலோ ஹெச்எம்மோ அதாவது ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதாக அமையும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை அடைய சான்சஸ் உண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணினா கூட. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் என்னிடம் சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. முதலாவதாக ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, எனக்கு ட்வின்ஸு, ஒரு குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் ஒரு ஸ்கூலில் 2 பேத்துக்கும் அட்மிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்வின்னாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டியில் அட்மிஷன் எடுத்துக்கலாம். 2 குழந்தைங்க ஒரே வயசு. ஏன்னா ஒரு ஆர்டியில் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்கூலில் 2 அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. நீங்கள் கேட்குறீங்க, என்னுடைய சிங்கிள் சைல்டு இருக்குது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஸோ அவங்களுக்கு அட்மிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு. பர்டிகுலர்லி இந்த மாதிரி கோட்டாக்கெல்லாம் ஆர்டியில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கல. சரிங்களா? ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்னுடைய முந்தைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 கேட்டகரி. அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அவர்களுக்கு சான்சஸ் அதிகம். சரிங்களா? ஸோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை அதிகம். அவர்களை தவிர்த்து வேறு யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அவர்களுக்கு போக மீதமுள்ள சீட்டு தான் மற்றவர்களுக்கு, மற்ற கேட்டகரிக்காரவங்களுக்கு. சரிங்களா? அதனால் அந்த கேட்டகரியில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கீங்களோ அவர்களுக்கு சான்சஸ் அதிகம் இதில் ஆர்டியில் அப்ளிகேஷனுக்கு. மேலும் சிலர் கேட்டிருந்தீங்க அட்மிஷன் பெறுவதற்கு வயது என்னன்னு சொல்லிட்டு. இதையும் என்னுடைய முந்தைய பதிவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள்.
அதில் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மாதத்தில் இந்த ஆண்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் சரிங்களா, அந்த தேதியில் பிறந்திருக்கணும், அந்த மாதத்துக்குள்ளே இருக்கணும், அந்த ஆண்டுக்குள்ளே இருக்கணும். அந்த குழந்தைக்கு தான் அட்மிஷன் கொடுக்கப்படும். அது எல்கேஜியாக இருந்தாலும் சரி, கிளாஸ் 1க்காக இருந்தாலும் தனித்தனியாக நான் வந்து அதில் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிவாயிரும். இதை தவிர்த்து நீங்கள் அந்த மாதத்திற்கு முன்பாக உங்கள் குழந்தை பிறந்திருக்கோ இல்லை பின்பாக பிறந்திருக்கோ, ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்னொரு சிலர் கேட்டிருக்கீங்க, அதாவது ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருந்தீங்க. அதாவது 1 கிலோமீட்டர் தான் இந்த தமிழக அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு. இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டர் அதோடன் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளவங்களாம் அப்ளை பண்ணாதீங்க, அது கிடைக்கவும் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் டியூரேஷன் இருக்கணும். சரிங்களா? இதற்கான சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது அட்மிஷன் பண்ண போகும்போது இதையும் எடுத்துகிட்டு போங்க. இந்த 3 கொஷின் தான் மேக்ஸிமம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இதில் தான் டவுட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். மேலும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் எதாவது இருந்தால் என்னுடைய முந்தைய பதிவை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி ஏதாவது தெளிவு இல்லையா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ பண்ணுங்கள். ஸோ நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? மக்களை இன்றைய நிலையில் எக்கச்சக்கமான ஃபேக் வெப்சைட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஆர்டி அட்மிஷனே எடுத்துக்கோங்களேன். இந்த ஆர்டி அட்மிஷனில் டேட் ஆஃப் ரிலீஸு, அட்மிஷன் முடிய போகிறது, ப்ராசஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தவறான பதிவுகளை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் படுத்துறக்கான்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்காதீங்க நீங்கள். சரிங்களா? ஏன்னா க்ரோமில் கூட போய் செக் பண்ணினா கூட இந்த மாதிரி எக்கச்சக்க வெப்சைட் வருது, கீழே கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி டேட்டு டைம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எப்போ வருதோ அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அட்மிஷன் ஆர்டியில் நடந்துச்சுன்னா அப்போ வந்து அட்மிஷன் எடுத்துகிட்டு அப்போ பழைய ஸ்கூலில் வந்து எக்யூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற டைம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எல்லோரும் ரெடி பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அப்படி ரெடி பண்ண முடியல, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது உங்களுக்கு, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணலாம், கமெண்டில் கேட்கலாம். நான் உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். வேறு ஏதாவது என்னால் முடிஞ்ச சோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இதுவரை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டிஐக்காக அட்மிஷனுக்கான டேட்டு இதுவரை அனௌன்ஸ் பண்ணவில்லை. அப்படி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்னுடைய பதிவின் மூலமாக. ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.